இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரையும் ப்ரான் கிரேவியும் பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவிக்கு இப்போ என்னென்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது எண்ணெய், கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் 2 சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி அரைச்சி சேர்த்தோம்னா நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு மசாலாலாம் தடவி வச்சுருக்கேன் மீனில். அதையும் போட்டு நம்ம நல்லா ஒரு பக்கம் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கோம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கிடுச்சு. அதில் இருக்க எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது இஞ்சி பூண்டு இது ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட போகிறேன். தனியாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு அந்த வெங்காய தக்காளி கூட அதையும் கொஞ்சம் ஒரு செகண்ட் கொஞ்சம் கலரி விட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் நான் இறாவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இறாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இறாவும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பெரட்டி விடுங்க. இறாலேயே நம்மளுக்கு நிறைய தண்ணி சுரக்கும். ஆனால் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீச்சு ஸ்மெல்லாம் வராது. நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த திக்னஸ் போதுன்னா இதை கேஸ் ஆஃப் இறக்கிடுங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டை விட்டிங்கன்னா நல்லா திக்காக கிடச்சிடும். நம்ம பொரிச்ச மீன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதான் நம்ம பொரிச்ச மீன். அதுக்கப்புறம் இறால் குழம்பு, சுட சுட சாதம், இதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி நம்ம மீன் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது போல் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.